வணக்கம். எங்கேயோ உலகத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் உங்க பாக்கெட்டையும் வீட்டு பட்ஜெட்டையும் எப்படி தலைகீழா புரட்டி போட போகுதுங்கிறத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆமா, ஒரே ஒரு ஃபோன் கால். அந்த ஒரு ஃபோன் கால் எப்படி நம்ம எல்லாரோட நிதி நிலைமையும் ஒரு கத்தி முனையில நிறுத்தி இருக்குன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு காலையில நீங்க பெட்ரோல் பங்க் போறீங்க, அங்க 1 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபான்னு போடு மாட்டியிருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? உங்க வீட்டு செலவு, காய்கறி விலை, பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே தாறுமாறா ஏறி போனா இது ஏதோ பயமுறுத்துற கற்பனை கிடையாதுங்க. இப்போ உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான நெருக்கடியோட நிஜமான சாத்தியம் இது. இந்த மொத்த உலக பதட்டத்துக்கும் நம்மள பயமுறுத்துற இந்த பொருளாதார அச்சுறுத்தலுக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு ஃபோன் கால். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ரொம்ப முக்கியமான ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தையே தடம் புரள வச்சு நம்ம எல்லாரையும் ஒரு பொருளாதார படுகொலியோட விளிம்புல கொண்டு வந்து நிறுத்தினது அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் தான். சரி வாங்க, அந்த மர்மமான ஃபோன் கால்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, யார்கிட்ட பேசுனாங்க, அது எப்படி இவ்ளோ பெரிய பூகம்பத்தை உருவாக்குச்சுன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். இந்த கதை பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்ல தொடங்குது. அங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற கடைசி கட்டத்துல இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அரசியல்வாதி ஜேடி வான்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்றார். அந்த காலில் அவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை இதுதான்: ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை முழுசா கைவிடுற வரைக்கும் நீங்க எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடாதீங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை 21 மணி நேர கடின உழைப்பையும் மாசக்கணக்கா நடந்த பேச்சுவார்த்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுச்சு. ஒப்பந்தம் தோல்வி அடைஞ்சது. உலகம் ஒரு புது ரொம்ப ஆபத்தான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது. தோல்வியில முடிஞ்ச அந்த ஒப்பந்தம் இப்போ உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கடல் பகுதியில ராணுவ பதட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. அந்த இடத்தோட பேரு தான் ஹார்முஸ் ஜலசந்தி. இது வெறும் கடல் வழி மட்டும் இல்லைங்க, இது உலக பொருளாதாரத்தோட நாடி துடிப்பு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? உலகத்துல மொத்தமா வர்த்தகம் செய்யப்படுற கச்சா எண்ணெயில 3ல் 1 பங்கு இந்த சின்னஞ்சிறிய கடல் பாதை வழியாதான் போயாகணும். யோசிச்சு பாருங்க, இந்த வழியை யாராவது அடைச்சா உலகத்தோட என்ஜினே நின்னு போயிடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ அந்த இடத்துல நிலவரம் இதுதான். ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னோட கடற்படையை வச்சு ஈரானோட எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க பாக்குது. அவங்கள பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க இது ஒரு வழிங்கிறது அவங்க கணக்கு. ஆனா ஈரானோட பதில் ரொம்ப நேரடியா இருக்கு. நீங்க எங்க எண்ணெயை தொட்டீங்கன்னா நாங்க இந்த ஜலசந்தியை மொத்தமா மூடிடுவோம், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இந்த வழியா போகாது அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. இது ஒரு உலக பொருளாதார சுனாமிக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை. அமெரிக்காவோட இந்த ராணுவ அழுத்தத்துக்கு ஈரான் துப்பாக்கியையோ ஏவுகணையோ காட்டி பதிலடி கொடுக்கல. அதுக்கு பதிலா அவங்க ரொம்பவே வித்தியாசமான, கொஞ்சம் திகிலூட்டுற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒரு கணித சூத்திரம். ஆமாங்க, ஒரு மேத் ஃபார்முலா. நீங்க திரையில பாக்குறீங்களே, இதுதான் அது. ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் வெளியிட்ட அந்த சமன்பாடு. பார்க்கறதுக்கு ஏதோ இயற்பியல் ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு நொஸ்டால்ஜியா வார்னிங். அதாவது பழைய நல்ல நாட்களை நீங்க இனிமே வெறும் நினைச்சு மட்டும்தான் பார்க்க முடியும்னு அர்த்தம். வாங்க இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் பிரிச்சு மேய்வோம். BSAOன்னா ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடுவது. அப்படி நடந்தா முதல்ல FO, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஃபெக்ட் ஏற்படும். இது ஒரு நேரடி தாக்குதல் மாதிரி. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உடனே ராக்கெட் வேகத்துல ஏறிடும். ஆனா உண்மையான ஆபத்தே அடுத்து வர்ற FFOல தான் இருக்கு. அது செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட். இந்த தாக்குதலோட தாக்கம் முதல் தாக்குதலை விட பல 100 மடங்கு அதிகமா இருக்கும்னு ஈரான் சொல்லுது. உணவுப் பொருளோட விலை ஏறும், பணவீக்கம் வெடிக்கும், உலக பொருளாதாரம் சரியும். இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு. ஈரான் அமெரிக்கா கிட்ட ரொம்ப நேரடியா சொல்லுது, நீங்க செய்யற ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன தவறான கணக்கு இந்த முழு உலகத்தையும் பட்டினில சாகடிச்சிரும். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் மோதலா ஆரம்பிச்சது எப்படி ஒரு உலகளாவிய மனித பேரழிவா மாறப்போகுதுன்னு எவ்வளவு தெளிவா அவங்க சொல்றாங்கன்னு. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும். நிலைமை இவ்ளோ மோசமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் அதோட பாதிப்பை நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னும் உணரல? மளிகை கடையிலயும் சரி, மார்க்கெட்லயும் சரி, விலைவாசி இன்னும் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. ஆமா, இது ரொம்ப நியாயமான கேள்விதான். கச்சா எண்ணெய் விலை ஏற்கனவே $100 தாண்டிடுச்சு. ஆனாலும் நம்ம கிச்சன்ல இன்னும் பெரிய பாதிப்பு தெரியல. ஏன்? அதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா 3 முக்கிய காரணங்கள் இப்போதைக்கு நம்மள காப்பாத்திக்கிட்டு இருக்கு. 1, போன வருஷம் நல்ல மழை பெஞ்சதால உலக அளவுல, குறிப்பா இந்தியால விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2வது, இந்திய உணவு கழகம், அதாவது FCI கிட்ட பெரிய அளவுல உணவு தானிய கையிருப்பு இருக்கு. ஆனா 3வது காரணம் தான் ரொம்ப முக்கியம். அது டைம் லேக். அதாவது இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறுனா அதோட முழுமையான தாக்கம் நம்ம தட்டுக்கு வந்து சேர 3லிருந்து 6 மாசம் ஆகும். ஈரான் சொல்றதும் அதான். இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த அமைதி புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. சரி, இப்போ நாம இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம்.
இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? இது நிஜமாவே இந்த உலகத்துக்கான ஒரு அக்னி பரீட்சை தான். யாருக்குமே உறுதியான பதில் தெரியாத ஒரு ரொம்ப பதட்டமான நிச்சயமற்ற நிலைமையில நம்ம நிக்கிறோம். இந்த சார்ட் வரப்போற ஆபத்தோட அளவை ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ சுமார் $100 விக்கிற ஒரு பேரல் கச்சா எண்ணெய் ஒருவேளை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டா $150 வரைக்கும் போகலாம். அதோட விளைவுகளை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தன்னோட தேவையில 80% மேல எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற இந்தியா மாதிரி நாடுகளுக்கு இது ஒரு கோட் ரெட் ஆபாய நிலைமை. இது எங்கேயோ நடக்கிற உலக பிரச்சனை இல்லை. இது நேரடியா நம்ம தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பிரச்சனை. இப்பவே உலக பங்கு சந்தைகள் எல்லாம் நிச்சயமற்ற தன்மையில தள்ளாடிக்கிட்டு இருக்கு. முதலீட்டாளர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. இந்த இழுபறி நிலைமையில அடுத்தது என்ன நடக்கும்னு மொத்த உலகமும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசியா இது நம்ம எல்லார மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அதிகாரம், ஈகோ, அகங்காரம், இதுக்காக தலைவர்கள் ஆடுற இந்த சதுரங்க ஆட்டத்துல கடைசியில பலிகடா ஆக்கப்படுறது என்னவோ நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தானா? யோசிக்க வேண்டிய விஷயம்.